பார்ட் 1ல டேஸ்ட் அண்ட் டெக்ஸ்சர் பத்தி பார்த்தோம். இப்போ சாப்பாட்டுக்கு டேஸ்ட் தரும் தேவையான பொருட்களை பத்தி எளிய வாக்கியங்களில் பார்க்கப் போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். ஏலக்காய் டீ நல்ல வாசனையா இருக்கும். Cardamom tea has a great aroma. Cardamom means ஏலக்காய். மதிய சாப்பாட்டுக்கு மோர் குடிக்க எனக்கு பிடிக்கும். I like buttermilk with my lunch. Buttermilk means more. சாம்பார் செய்ய துவரம்பருப்பு பயன்படுத்துவாங்க. The pigeon peas are used in sambar. Tur dal or pigeon peas means துவரம்பருப்பு. எனக்கு வறுத்த வேர்க்கடலை ஸ்நாக்ஸா சாப்பிட பிடிக்கும். I like roasted peanuts as a snack. Peanut means வேர்க்கடலை. தயிர் சாதம் சாப்பிட்டா வயிறுக்கு இதமா இருக்கும். Curd rice is very soothing for the stomach. Curd means தயிர். சாப்பிட்ட அப்புறம் சோம்பு சாப்பிடுறது நல்லது. Fennel seeds are good after a meal. Fennel means சோம்பு. பச்சை வெங்காயம் நல்ல காரமான சுவை கொண்டது. Raw onion has a very sharp taste. Raw means பச்சையான. நான் இஞ்சி சாறுல தேன் சேர்ப்பேன். I add honey to my ginger juice. Ginger means இஞ்சி, honey means தேன். எனக்கு பாசிப்பருப்பு பாயசம் பிடிக்கும். I like மூங் தல் பாயாசம். மூங் டால் means பாசிப்பருப்பு. கடுகு தாளிப்பு வாசனை நல்லாருக்கும். The mustard seasoning smells great. Mustard seeds means கடுகு. உப்புமா செய்ய ரவை பயன்படுத்துவாங்க. Semolina is used for making upma. Semolina means ரவை. சாம்பார்ல பெருங்காயத் தூள் சேர்ப்பாங்க. Asafoetida powder is used in sambar. Asafoetida means பெருங்காயம். வடை செய்ய உளுந்தம்பருப்பு பயன்படுத்துவாங்க. Urad dal is used for making vadas. Urad dal means உளுந்தம்பருப்பு. கொத்தமல்லி ஒரு புதிய மணத்தை தரும். Coriander adds a fresh aroma. Coriander means கொத்தமல்லி. ஒரு சிறிய துண்டு பட்டை சேர்க்கவும். Add a small piece of cinnamon. Cinnamon means பட்டை. எனக்கு கொண்டைக்கடலை சுண்டல் பிடிக்கும். I like chickpea சுண்டல். Chickpea means கொண்டைக்கடலை. கொள்ளு சூப் உடல் எடை குறைய உதவும். Horse gram soup helps with weight loss. Horse gram means கொள்ளு. ராஜ்மா ரொம்ப சத்தானது. Kidney beans are very nutritious. Kidney beans means ராஜ்மா அல்லது காராமணி. எனக்கு முளைக்கட்டிய பச்சைப்பயிறு சாலட் பிடிக்கும். I like sprouted green gram salad. Green gram means பச்சைப்பயிறு. வெந்தயம்
உடல் சூட்டை குறைக்கும். Fenugreek reduces body heat. Fenugreek means வெந்தயம். சளிக்கு மிளகு நல்லது. Pepper is good for a cold. Pepper means மிளகு. கிராம்பு பல் வலிக்கு நல்லது. Cloves are good for tooth pain. Cloves means கிராம்பு. பிரியாணி ல அன்னாசிப்பூ பயன்படுத்துவாங்க. Star anise is used in biryani. Star anise means அன்னாசிப்பூ. வாசனைக்காக பிரிஞ்சி இலை போடுவாங்க. Bay leaf is for flavoring. Bay leaf means பிரிஞ்சி இலை. கசகசா குழம்பை கெட்டியாக்கும். Poppy seeds make the gravy thick. Poppy seeds means கசகசா. குழந்தைகளுக்கு எள் உருண்டை சாப்பிட பிடிக்கும். Kids love eating sesame balls. Sesame means எள். ஜாதிக்காய் நல்ல தூக்கம் வர உதவும். Nutmeg helps in getting good sleep. Nutmeg means ஜாதிக்காய். குங்குமப்பூ இனிப்புகளில் பயன்படுத்தப்படுகிறது. Saffron is used in sweets. Saffron means குங்குமப்பூ. ரசத்தில் பூண்டு சேர்க்கவும். Add garlic to the rasam. Garlic means பூண்டு. எனக்கு ராகி லட்டு பிடிக்கும். I like finger millet laddu. Finger millet means ராகி அல்லது கேழ்வரகு. என் அம்மா கம்பு தோசை செய்றாங்க. My mom makes pearl millet dosai. Pearl millet means கம்பு. பொரி ஒரு லேசான சிற்றுண்டி. Puffed rice is a light snack. Puffed rice means பொரி. இந்த அல்வா கோதுமை மாவால் செய்யப்பட்டது. This halwa is made with wheat flour. Wheat flour means கோதுமை மாவு. நான் பச்சரிசியை விட புழுங்கல் அரிசியையே விரும்புகிறேன். I prefer boiled rice over raw rice. Raw rice means பச்சரிசி. Boiled rice means புழுங்கல் அரிசி. நான் நேற்று இரவு தயிர் உரை ஊற்றினேன். I set the curd last night. Curd means தயிர். வெண்ணெய் காய்ச்சினால் நெய் கிடைக்கும். Melting butter gives ghee. Butter means வெண்ணெய் and ghee means நெய். குடிப்பதற்கு முன் பாலை காய்ச்சவும். Boil the milk before drinking. Milk means பால். மதிய சாப்பாட்டுக்கு எனக்கு வெஜிடபிள் சாலட் பிடிக்கும். I love vegetable salad for lunch.
வெஜிடபிள் சாலட் மீன்ஸ் காய்கறி கலவை. உருளைக்கிழங்கு வறுவல் ஒரு நல்ல தொட்டுக்கே. Potato fry is a great side dish. Potato fry means உருளைக்கிழங்கு வறுவல். தயிர்ல மாதுளம் பழ முத்துக்கள் இருந்தா எனக்கு பிடிக்கும். I love pomegranate seeds in yogurt. Pomegranate means மாதுளை. காளான் குழம்பு ரொம்ப ருசியா இருக்கு. Mushroom gravy is very tasty. Mushroom means காளான். கிண்ணத்துல பப்பாளி துண்டுகள் இருக்கு. Papaya chunks are in the bowl. Papaya means பப்பாளி. கொய்யா பழத்துண்டுகள் மேல உப்பு தூவி இருக்கு. Guava slices are sprinkled with salt. Guava means கொய்யா. வெண்டைக்காய் வறுவல் பிசுபிசுப்பு இல்லாம இருக்கு. Okra fry is not sticky. Okra means வெண்டைக்காய். எனக்கு ஒரு துண்டு பிரெட் கொடுங்க. Give me a slice of bread. Slice means துண்டு. ஜாடி முழுக்க பிஸ்கட் இருக்கு. Jar is full of cookies. Full means முழுக்க. ஒரு ஸ்பூன் சர்க்கரை போடுங்க. Put a spoonful of sugar. Sugar means சர்க்கரை. கிளாஸ்ல தண்ணி நிரப்புங்க. Fill glass with water. Water means தண்ணீர். ஒரு சிட்டிகை உப்பு போதும். A pinch of salt is enough. Salt means உப்பு and pinch means சிட்டிகை. Bottle காலியா இருக்கு. The bottle is empty. Empty means காலி. எனக்கு ஒரு பெரிய பீஸா வேணும். I want a large pizza. Large means பெரிய. இது ரொம்ப பலமான சாப்பாடு. This is heavy meal. Heavy means பலமான. வாங்க நம்ம சாப்பாட்டை ருசிச்சு சாப்பிடலாம். Let's enjoy our food. Food means சாப்பாடு. இந்த ஃபுட் சீரீஸ்ல ingredients, taste and textures எல்லாம் பார்த்தாச்சு. அப்போ பார்ட் 3 என்னவாக இருக்கலாமுன்னு கெஸ் பண்ண முடியுமா? அதுக்கான க்ளூ என்ன? எப்படி கெஸ் பண்ணினா கமெண்ட்ல சொல்லுங்க.